Welcome to this math class. 8th standard first chapter a square and a cube full chapter தான் வந்து பார்க்க போகிறோம். Consider 1, 2, 3, 4, 5 and so on. இப்போ இந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்பர் 1க்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து என்னது 1 தான். அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கும். நம்பர் 2க்கு வந்து ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் 1, 2 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து 2 இருக்கும். 3க்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது மொத்தம். 4க்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 5க்கு 2 ஃபேக்டர்ஸ். 6க்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 7க்கு 2 ஃபேக்டர்ஸ். 8க்கு வந்து 4 ஃபேக்டர்ஸ். 9க்கு வந்து 3 ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம வந்து ஒன்று அப்சர்வ் பண்ண முடியும். 1க்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 4க்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9க்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 1 வந்து அதோட ஃபேக்டர் 1 into 1, the only factor is 1. 4க்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 3 இருக்குது. 9க்கு வந்து 1, 3, 9 டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து 3 இருக்குது. எதனால இது 3 இருக்குன்னா இப்போ வந்து 3 into 3 மல்டிப்ளை பண்ணும்போது அது ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுவோம். இங்கேயும் 2 into 2 வந்து ஒரு 2ஆக கன்சிடர் பண்ணுவோம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த மாதிரி நம்பர்ஸ் 1 into 1, 2 into 2, 3 into 3, 4 into 4 எல்லாத்துக்குமே ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. A number that can be expressed as a product of a number with itself is called square number or simply a square. ஒரு நம்பரை வந்து அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய நம்பரை வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னா ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸ்கொயர் நம்பர்ஸ் இப்போது இந்த நம்பர்ஸ் 1, 4, 9, 16 இதெல்லாம் வந்து ஏன் ஸ்கொயர்ஸ்னு சொல்கிறோம்? அதாவது ஒரு ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் யூனிட் ஸ்கொயர்ஸ் வந்து அதோட சைட்ஸோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் என்னது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஒரு யூனிட் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதோட சைட் லென்த் என்னது 1, அதோட ஏரியா வந்து 1 ஸ்கொயர் யூனிட். இப்போ 4 யூனிட் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதோட சைட் லென்த் என்னது 2, அதோட ஏரியா 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். 9 யூனிட் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதோட சைட் லென்த் என்னது 3, அதோட ஏரியா வந்து 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ஸ்கொயர்ஸை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா 1 into 1 is equal to 1 square is equal to 1. 5 into 5 is equal to 5 square is equal to 25. In general, for any number n, we write n into n is equal to n square, which is read as n squared. In general, n into n is equal to n square. Can we have a square of side line 3 by 5 or 2.5 units? இப்போ side length வந்து 3 by 5 யூனிட்டாக இருந்தது அப்படின்னா ஏரியா வந்து என்ன இருக்கும் 3 by 5 the whole square, that is 3 by 5 into 3 by 5. Numerator multiply பண்ணும் 3 3s are 9, then denominator multiply பண்ணும் 5 5s are 25. 25 square units. அதுவே side length வந்து 2.5 யூனிட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏரியா is equal to 2.5 the whole square, that is equal to 2.5 into 2.5. 25 25s are வந்து 625. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டுங்கிறதுனால 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கால்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸை தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் 1 into 1 1, 2 into 2 4, 3 into 3 9, 4 into 4 16, 5 into 5 25. இதெல்லாமே என்ன சொல்லுவோம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். வாட் பேட்டர்ன்ஸ் do you notice? Share your observations and make conjectures. Study the squares in the table above. இந்த டேபிளில் வந்து நீங்கள் என்ன பேட்டர்ன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுறீங்க? இந்த டேபிளில் இருக்க ஸ்கொயர்ஸை வந்து நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு இதோட அப்சர்வேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். வாட் ஆர் த டிஜிட்ஸ் இன் த யூனிட்ஸ் பிளேஸ் ஆஃப் திஸ் நம்பர்ஸ்? இப்போது இந்த டேபிளில் கிடச்சிருக்கிற எல்லா ஸ்கொயர் நம்பர்ஸோட யூனிட் பிளேஸை வந்து அப்சர்வ் பண்ணணும். என்னென்ன நம்பர்ஸ்லாம் அதில் கிடச்சிருக்கு? ஆல் திஸ் நம்பர்ஸ் எண்ட் வித் 0, 1, 4, 5, 6 ஆர் 9. இதில் எல்லா நம்பருமே 0, 1, 4, 5, 6 ஆர் 9ல் தான் எண்ட் ஆகுது. அதாவது யூனிட் பிளேஸில் இந்த நம்பர்ஸ் தான் இருக்குது ஸ்கொயர்ஸில்.
none of them end with 2, 3, 7 or 8. எந்த நம்பருமே 2ல இல்லை 3 இல்லை 7 or 8ல வந்து end ஆகலை. If a number ends in 0, 1, 4, 5, 6 or 9, is it always a square? இப்போ ஒருவேளை நம்பர்ஸ் வந்து 0, 1, 4, 5, 6 ஆர் 9ல் வந்து எண்ட் ஆச்சுன்னா அது எப்போதுமே ஸ்கொயராக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்பர் 16 and 36 எடுத்துக்கலாம். 16, 36 இந்த ரெண்டு யூனிட் பிளேஸ்லையுமே 6 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கொயர் தான். ஆனால் 26 எடுத்துக்கோங்க. இது 6ல் தான் எண்ட் ஆகுது. யூனிட் பிளேஸ் வந்து 6 தான் இருக்குது. ஆனால் இது ஸ்கொயர் நம்பர் இல்லை. அப்போது இது need not to be a square. The numbers end with 0, 1, 4, 5, 6 or 9 need not be a square. Therefore, we cannot determine if a number is a square just by looking at the digits in the units place. Units placeல இருக்க நம்பரை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது இது வந்து ஸ்கொயர் நம்பர் தானா அப்படின்னு. ஆனால் யூனிட் டிஜிட்ஸில் வந்து 2, 3, 7, 8ல் எண்டாக இருந்தால் நம்ம கன்ஃபார்மாக இது வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லைங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். அதான் சொல்லியிருக்காங்க, the unit digit can tell us when a number is not a square. If a number ends with 2, 3, 7 or 8, then we can definitely say that it is not a square. டேபிளில் இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னென்னா, அந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஸ்கொயர் நம்பர் ஆல்வேஸ் ends in 0, 1, 4, 5, 6 or 9. They never end in 2, 3, 7 or 8. அதாவது எப்போதுமே ஸ்கொயர் நம்பர்ஸு 0, 1, 4, 5, 6 or 9ல் தான் எண்ட் ஆகும். அது வந்து 2, 3, 7, 8ல் எண்ட் ஆகாது. A number that ends in 0, 1, 4, 5, 6 or 9 may be a square. கட்டாயம் ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு அவசியம் இல்லை, அது ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம். A number that ends in 2, 3, 7 or 8 is not a square number. இந்த நம்பர் 2, 3, 7, 8ல் எண்ட் ஆகிற எந்த நம்பருமே ஸ்கொயர் நம்பராக இருக்க முடியாது. இதுதான் கன்க்ளூஷன். Write 5 numbers such that you can determine by looking at their units digit that they are not squares. ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட்டை பார்த்து அது ஸ்கொயர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு 5 நம்பர்ஸ் எழுதணும். எந்தெந்த நம்பர்லாம் 2, 3, 7 ஆர் 8ல் எண்ட் ஆகுதோ அது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 நம்பர்ஸ் எழுதலாம். ஸோ 62, 73, 87, 98, 52. இப்போ இந்த நம்பர்ஸில் வந்து யூனிட் டிஜிட் வந்து 2, இங்கே 3, இங்கே 7, இங்கே 8, 2. எந்தெந்த யூனிட்ஸ் டிஜிட்லாம் 2, 3, 7, 8 வந்து இருக்குதோ அது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ தீஸ் நம்பர்ஸ் ஆர் நாட் ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய நம்பர்ஸ்னாலும் எழுதிக்கலாம், பட் யூனிட்ஸ் டிஜிட்டில் வந்து 2, 3, 7 or 8 வந்து எண்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட், the squares 1 square, 9 square, 11 square, 19 square, 21 square and 29 square all have 1 in their units place. இப்போது இந்த நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸில் யூனிட் டிஜிட்டை நோட்டீஸ் பண்ணோன்னா இங்கே 1 தான் எண்ட் ஆகிருக்கு. எல்லா நம்பர்ஸ்க்கும் ஸ்கொயரில் வந்து 1 தான் எண்ட் ஆகிருக்கு. அதான் சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ் தட் இஃப் எ நம்பர் ஹேஸ் 1 or 9 in the units place then its square ends in 1. ரைட் த நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 2 ஸ்கொயர் எழுதலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர்ஸ் எழுதலாம். 31 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 31 into 31, 961. 39 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 39 into 39, that is 1521. ஸோ இது யூனிட் டிஜிட்டில் செக் பண்ணிங்கன்னா 1ல் தான் எண்ட் ஆகிருக்கும். Let us consider the square numbers ending in 6. 6 எண்ட் ஆகிற ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அதாவது 4 ஸ்கொயர் வந்து அதோட ஸ்கொயர் வேல்யூவில் வந்து யூனிட் பிளேஸில் 6 இருக்குது. 6 அதோட ஸ்கொயருக்கு வந்து யூனிட் பிளேஸில் 6 இருக்குது. ஸோ 4, 6 அப்படின்னு எண்ட் ஆனால் அதோட ஸ்கொயர்ஸ்க்கு வந்து யூனிட்ஸ் பிளேஸில் வந்து 6 இருக்குது. இதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஹேவ் த டிஜிட் 6 in the units place? அப்போது நம்ம இந்த நம்பர்ஸை பார்த்த உடனே சொல்லிடலாம். இப்போ எந்த நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த நம்பர் 4, 6ல் எண்ட் ஆனால் அதோட ஸ்கொயர்ஸ்க்கு வந்து 6 வந்து யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம், இந்த நம்பர் 34 ஸ்கொயர், தென் 46 ஸ்கொயர், 56 ஸ்கொயர், 74 ஸ்கொயர்,
இது எல்லாத்துக்குமே 6ல் தான் வந்து எண்ட் ஆகும். இது எல்லாத்துலேயுமே வந்து 6 தான் யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கும். 38 ஸ்கொயருக்கும் 82 ஸ்கொயருக்கும் இருக்காது. தே ஆர் 34 ஸ்கொயர், 46 ஸ்கொயர், 56 ஸ்கொயர் and 74 square. Find more such patterns by observing the numbers and their squares from the table you filled earlier. Consider the following numbers and their squares. இப்போது இதில் வந்து 10 ஸ்கொயர் இருக்குது. இது வந்து ஆன்சர் 100 கிடச்சிருக்கு. அதாவது இதில் 10ல் வந்து ஒரு 0 இருந்தால் அதோட ஸ்கொயரில் வந்து 2 zeros கிடச்சிருக்கு. 20 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 400. 20ல் வந்து ஒரு 0 இருக்குது, அதோட ஸ்கொயரில் வந்து 2 zeros இருக்குது. 40 ஸ்கொயர் 1600. 40ல் வந்து ஒரு 0 இருக்குது, அதோட ஸ்கொயரில் வந்து 2 zeros கிடைக்குது. அதுதான் we have 1 0 but we have 2 zeros இருக்குது. அதே மாதிரி 100 ஸ்கொயர் இதில் வந்து 2 zeros இருக்குது, அதோட ஸ்கொயரில் வந்து 4 zeros இருக்குது. 200 ஸ்கொயர் இதில் 2 zeros இருக்குது, அதோட ஸ்கொயரில் வந்து 4 zeros இருக்குது. 700 ஸ்கொயர் இதில் 2 zeros இருக்குது, அதோட ஸ்கொயரில் வந்து 4 zeros இருக்குது. 900 ஸ்கொயரில் 2 zeros இருக்குது, அதோட ஸ்கொயரில் வந்து 4 zeros இருக்குது. அதுதான் we have 2 zeros, we have 4 zeros. இப்போது எந்த நம்பருக்கு ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதில் வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அதை விட டபுளாக வந்து ஸ்கொயரில் வந்து கிடைக்கும். இங்கே 1னா இங்கே 2, இங்கே 2னா 4, அந்த மாதிரி. Find more such patterns by observing the numbers and their squares from the table you filled earlier. நம்ம ஃபில் பண்ண டேபிளில் வந்து என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா 10 ஸ்கொயர் 100 கிடச்சிருக்கு, 20 ஸ்கொயர் that is 400, then 30 ஸ்கொயர் is equal to 900. எல்லாத்துலேயுமே ஒரு 0 இருக்குது, ஸ்கொயரில் வந்து 2 zeros வந்திருக்கு. If a number contains 3 zeros at the end, how many zeros will its square have at the end? இப்போ ஒரு நம்பரில் வந்து 3 zeros இருக்குது, அதுக்கு வந்து ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ஸ்கொயரில் எத்தனை 0 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போதுமே ஒரு நம்பரில் வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அதுக்கு ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதோட ஸ்கொயரில் வந்து டபுள் ஜீரோஸ் வந்து கிடைக்கும். 3 zeros இருந்துன்னா நமக்கு எத்தனை ஜீரோஸ் கிடைக்கும்? எண்டில் 6 zeros வந்து கிடைக்கும் அதோட ஸ்கொயரில். What do you notice about the number of zeros at the end of a number and the number of zeros at the end of its square? Will this always happen? இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து 20 எடுத்துக்கலாம், அதோட ஸ்கொயர் வந்து என்னது 400. இப்போ இதில் ஒரு 0 இருந்தால் இங்கே வந்து 2 zeros இருக்குது, அது வந்து டபுள் ஆகுது. இது வந்து எப்போதுமே நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Can we say that squares can only have an even number of zeros at the end? ஸ்கொயர் நம்பரில் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ். எதனால் அப்படின்னா if a square number ends in zeros it will always have an even number of zeros at the end. இப்போ ஸ்கொயர் நம்பர் வந்து 0ல் எண்ட் ஆச்சு அப்படின்னா எப்போதுமே ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் இருக்கும். What can you say about the parity of a number and its square? If a number is even, its square is also even. இப்போ நம்ம வந்து இப்போ 16 எடுத்துக்கலாம், 16ஓட ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், தட் இஸ் 256. இது ஈவன்னா இந்த ஸ்கொயர்ஸும் ஈவன் நம்பராக கிடைக்கும். எந்த ஈவன் நம்பரையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். இஃப் எ நம்பர் இஸ் ஆட், இட்ஸ் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ ஆட். இப்போ ஆட் நம்பர் எதுனா எடுத்துக்கோங்க. 9 ஸ்கொயர் வந்து 81, தென் 11 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121. ஸோ இப்போ ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணோன்னா ஆட் நம்பர் தான் கிடைக்கும். So the parity is same for a number and its square. Parity means the number வந்து ஈவன் நம்பராக இருந்தால் அதோட ஸ்கொயர் ஈவன் நம்பராக கிடைக்கிறது, ஆட் நம்பராக இருந்தால் அதோட ஸ்கொயர் ஆட் நம்பராக கிடைக்கிறது. அதுதான் பேரிட்டின்னு சொல்லுவோம். அப்போ parity is the same for a number and its square. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்க்கும் ஆட் நம்பர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா அது ஆட் நம்பராக கிடைக்கும். 4 - 1 = 3, 9 - 4 = 5, 16 - 11 = 7, 25 - 16 = 9. தட் இஸ் 3, 5, 7, 9 எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அதே மாதிரி கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 கிடைக்கிறது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்கும். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 ரெப்ரசன்ட் பண்ணுது, இது 3 ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 2 ஆட் நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 4ங்கிற ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ அதுதான் இது 1 + 3 = 4. இதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இது. இது 1,
இது 3, 5. இப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ திஸ் ஒன் 9. 1 + 3 + 5ங்கிற ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு 9 ஸ்கொயர் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த 4 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் ஸ்கொயர் நம்பர் 16 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் ஸ்கொயர் நம்பர் 25 கிடைக்கும். 1 + 3 + 5 + 7 + 9 + 11 இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஸ்கொயர் நம்பர் 36 கிடைக்கும். கிரேட் 6லேயே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு இன்வெர்டட் எல்ல இருக்கிற ஆட் நம்பரும் அடுத்து வரக்கூடிய ஆட் நம்பர் என்னங்கிறத சொல்லுது. அதாவது ஃபஸ்ட்டு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கலாம். 1 + 3 இது வந்து 1, இது 3. இன்வெர்டட் எல்ல இருக்கிற 3ங்கிறது என்ன ஆகுது? +2 ஆட் ஆகி என்ன ஆயிடுது? 1 + 3 + 5ன்னு ஆகிடுது. அதே மாதிரி இன்வெர்டட் எல்ல இருக்கிற 5ங்கிற ஆட் நம்பர் வந்து +2 வந்து நமக்கு ஆட் ஆகி நெக்ஸ்ட் வந்து 7 அப்படின்னு கிடைக்குது. தட் இஸ் 1 + 3 + 5 + 7. ஜென்ரலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஃபஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் இஸ் n ஸ்கொயர். இப்போ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சம் ஆஃப் 3 ஆட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்னது? 9. இது நமக்கு தெரியும். இப்போ n ஈக்குவல் டு இங்கே 3ன்னு அர்த்தம். என்னோட ஸ்கொயர் என்னது? தட் இஸ் 3 ஸ்கொயர், த வேல்யூ இஸ் 9. அப்போ ஆட் பண்ணாமையே நம்ம வந்து 9ங்கிறத சொல்ல முடியும். நிறைய ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு நம்பரை வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்கிறதுக்கு அதை ரிப்பீட்டடாக ஆட் நம்பர்ஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணியும் சொல்ல முடியும். கன்சிடர் த நம்பர் 25. சக்ஸஸ்ஃபுல்லி சப்ட்ராக்ட் 135 அன்டில் யூ கெட் ஆர் கிராஸ் ஓவர் 0. அதாவது 25 வந்து ஃபஸ்ட்டு ஆட் நம்பரால் மைனஸ் பண்ணணும். 25 - 1 = 24. 24லேருந்து நெக்ஸ்ட் ஆட் நம்பரை மைனஸ் பண்ணணும். 24 - 3 = 21. இந்த 21 வந்து என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் ஆட் நம்பரால் மைனஸ் பண்ணணும். தட் இஸ் 16. தென் 16 வந்து 7ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும். 9. அப்புறம் 9 வந்து 9ங்கிற ஆட் நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் 0. இப்போ 0 கிடச்சிது அப்படின்னாலே இந்த 25ங்கிற நம்பர் வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். 25 = 1 + 3 + 5 + 7 + 9 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு 5 ஆட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணதுனால 25 = 5 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூஸிங் த பேட்டர்ன் above, find 36 ஸ்கொயர் given that 35 squares equal to 1225. என்ன கொடுத்துருக்குறாங்க? 35 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 1225. 35 ஸ்கொயருங்கிறது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 ஆட் நம்பர்ஸ். இப்போ 36 ஸ்கொயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம் ஆஃப் ஃபஸ்ட் 36 ஆட் நம்பர்ஸ். இது எப்படி எழுதலாம்? சம் ஆஃப் ஃபஸ்ட் 35 ஆட் நம்பர்ஸ் ப்ளஸ் 36th ஆட் நம்பர். சம் ஆஃப் ஃபஸ்ட் 35 ஆட் நம்பர்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும்? 1225 தெரியும். இப்போ நமக்கு வந்து 36th ஆட் நம்பர் என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது எப்படி நம்ம 36 ஆட் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் வந்து என்னது? 1. செகண்ட் ஆட் நம்பர் என்னது? 3. தேர்ட் ஆட் நம்பர் 5. சிக்ஸ்த் ஆட் நம்பர் 11 அண்ட் ஸோ ஆன். அப்போ நமக்கு வந்து 1 ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் 1, செகண்ட் 3, தேர்ட் 5, ஃபோர்த் 7, ஃபிஃப்த் 9, சிக்ஸ்த் 11 அண்ட் ஸோ ஆன். எப்படி நம்ம nth ஆட் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? nth ஆட் நம்பர் வந்து 2n - 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 2n - 1 அதாவது இப்போ n = 1ன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு வேணும் அப்படின்னா 2 × n-க்கு பதிலாக 1 போடணும். 2 × 1 - 1 தட் இஸ் 2 - 1 1. ஃபஸ்ட் டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ செகண்ட் டேர்ம் n = 2. 2 × 2 - 1 4 - 1 is 3. செகண்ட் டேர்ம் கிடச்சிருக்கு. ஸோ n = 3 அப்படின்னா 2 × 3 - 1 2 3s are 6, 6 - 1 5. ஸோ தேர்ட் டேர்ம் கிடச்சிருது. n = 36th ஆட் நம்பர் நமக்கு தேவை. ஸோ 2 × 36 - 1 that is equal to 72 - 1 71. 36th odd number is 71. The addition is 1296. So
So 36 square is equal to 1296. Find how many numbers lie between two consecutive perfect squares. Do you notice a pattern? டூ கான்சிக்யூட்டிவ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கேட்டல எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஏதாவது பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 ஸ்கொயர் டு 2 ஸ்கொயர் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 to 4 கேட்டல எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? ஸோ 2, 3. இப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 2 நம்பர்ஸ் இருக்குது. இப்போது 2 ஸ்கொயர் டு 3 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு. ஸோ 4 to 9, 5, 6, 7, 8. எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 4 நம்பர்ஸ் இருக்குது. 3 ஸ்கொயர் டு 4 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 9 to 16, 10, 11, 12, 13, 14, 15. எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 6 நம்பர்ஸ் இருக்குது. 4 ஸ்கொயர் டு 5 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 16 to 25, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 8 நம்பர்ஸ் இருக்குது. 1 ஸ்கொயருக்கும் 2 ஸ்கொயருக்கும் இடையில 2 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்குது. 2 ஸ்கொயருக்கும் 3 ஸ்கொயருக்கும் இடையில இந்த 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 நம்பர்ஸ் இருக்குது. 3 ஸ்கொயருக்கும் 4 ஸ்கொயருக்கும் இன்பிட்வீன் 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னது? 6 நம்பர்ஸ் இருக்குது. 4 ஸ்கொயருக்கும் 5 ஸ்கொயருக்கும் இன்பிட்வீன் 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு? 8 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து n ஸ்கொயர் டு n + 1 ஸ்கொயர் ஒரு நம்பரும் அதுக்கு அடுத்த நம்பருக்கு இடையில தான் நம்ம வந்து கான்சிக்யூட்டிவ் இல்லையா? அப்போ n ஸ்கொயர் எடுத்தோம், n + 1 ஸ்கொயர். இதுக்கு ரெண்டு நடுவில் நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது? 2n நம்பர்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஆன்சர் என்னென்னா, there are 2n numbers lie between two consecutive perfect squares. How many square numbers are there between 1 and 100? How many are between 101 and 200? Using the table of squares you filled earlier, enter the values below, tabulating the number of squares in each block of 100. What is the largest square less than 1000? இப்போது 1 to 100 வந்து எத்தனை ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு எழுதணும். அதுக்கப்புறம் 101 to 200 வந்து எத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்னு எழுதணும். நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணோம் இல்லையா ஒரு டேபிள், அதை யூஸ் பண்ணி எழுதணும். ஒவ்வொரு பிளாக் 100லேயும் வந்து எத்தனை நம்பர்ஸ்னு எழுதணும். லார்ஜஸ்ட் ஸ்கொயர் லெஸ் தென் 1000 வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 to 100 எத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்னு எழுதலாம். இப்போது 1 to 100னா 1ம் 100ம் சேர்க்கக்கூடாது. ஸோ இதுலேருந்து கவுண்ட் பண்ணணும். 4, 9, 16, 25, 36, 49, 64, 81. எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 8 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 1 to 100 வந்து 8 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 101 to 200 கவுண்ட் பண்ணணும். இப்போ 200 அப்படின்னா 101க்கு அடுத்து அப்படின்னா இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. 121, 144, 169, 196. நெக்ஸ்ட்டு வந்து 225 எக்ஸீட் ஆயிடுது. ஸோ இந்த 4 நம்பர்ஸும். ஸோ 4 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. இது 201 to 300. ஸோ 225, 256, 289. ஸோ நெக்ஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் நம்பர்ஸ். 301 to 400. ஸோ 324 எடுத்துக்கலாம், 361 எடுத்துக்கலாம், 400 எடுக்கக்கூடாது. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. 401 to 500. 400க்கு அப்புறமா 441 இருக்குது, 484 இருக்குது. இந்த 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது 401 to 500க்குள்ளே. நெக்ஸ்ட்டு 501 to 600. 529 எடுத்துக்கலாம், 576 எடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் எடுக்கலாம். 501 to 600க்குள்ளே 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. 601 to 700.
625, 676 இந்த ரெண்டும் வருது. ஸோ 601 to 700க்குள்ள 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. 701 to 800, 729, 784 எடுத்துக்கலாம் அந்த 2 நம்பர்ஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. 801 to 900, இதில் வந்து 841 ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில ஒரே ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் இருக்குது. 901 to 1000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ 31 ஸ்கொயர், is equal to 961. 32 ஸ்கொயர் வந்து 1024. ஸோ 1000 எக்ஸீட் ஆகிடுது 32. இப்போ 31 ஸ்கொயர் மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ 901 to 1000க்குள்ள ஒரே ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் இருக்குது. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் லெஸ் தென் 1000? இந்த நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் லெஸ் தென் 1000 கேட்டிருக்காங்க. 961 is the largest square less than 1000. Perfect squares and triangular numbers. Perfect squaresum triangular numbersum எப்படி ரிலேட் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். Do you remember triangular numbers? Triangular numbersனால் என்ன? ஃபஸ்ட் டேர்ம் 1 இருக்குது, செகண்ட் டேர்ம் 3, தேர்ட் டேர்ம் 6. இப்போ ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் எப்படி கிடைக்குது அப்படின்னா 2வை ஆட் பண்ணால் கிடைக்கும். செகண்ட் டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்ம் எப்படி கிடைக்கும்? 3 ஆட் பண்ணால். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்? 4 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5 ஆட் பண்ணணும். ஸோ 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15 அண்ட் ஸோ ஆன். இந்த நம்பர்ஸை தான் நம்ம ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இந்த நம்பர்ஸை வந்து ட்ரையாங்கிள் ஃபார்மில் நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியும். அதனால் இது வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னால் என்னது? 1, 3, 6, 10, 15 and so on. Can you see any relation between triangular numbers and square numbers? Extend the pattern shown and draw the next tab. Triangular numbers-உம் square numbers-உம் எப்படி ரிலேட் ஆகிருக்கு இதை பார்க்கலாம். ட்ரையாங்குலர் நம்பரில் வந்து ஃபஸ்ட் டேர்ம் என்னது? 1. இப்போ அந்த 1 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? 3. நெக்ஸ்ட் டேர்ம் இங்கே இருக்குது. 1 + 3 ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 4 ஸ்கொயர் நம்பர் கிடைக்குது. ட்ரையாங்குலர் நம்பர்ஸில் செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் ஆட் பண்ணால் 9 கிடைக்குது. இது வந்து என்னது? ஸ்கொயர் நம்பர், 3 ஸ்கொயர். தேர்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 6 + 10 = 16. இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். 4 ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் நம்பர். இது வந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா sum of 2 consecutive triangular numbers is a perfect square. 2 கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு உண்டான ரிலேஷன். எக்ஸ்டெண்ட் த பேட்டர்ன் ஷோன் அண்ட் ட்ரா த நெக்ஸ்ட் டேர்ம். ஃபஸ்ட்டு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். 1 + 3, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்கொயர் கிடைக்குது. தட் இஸ் 2 ஸ்கொயர், தட் இஸ் 4. இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து 6 இருக்குது. ட்ரையாங்குலர் நம்பரோட செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9. 3 × 3 9 வந்து ஸ்கொயர் கிடைக்குது. இங்கே இது வந்து 2 × 2 ஸ்கொயர் கிடைக்கும். ட்ரையாங்குலர் நம்பரில் இங்கே 6 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது. ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு 16. 4 ஸ்கொயர், தட் இஸ் 4 × 4 ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்க முடியும்? 10 + 15 = 25. ஸோ 5 × 5 நமக்கு கிடைக்கணும். 5 × 5. ஸோ ட்ரா பண்ணலாம். 4, then 3, then 2, then 1. இது 10 இருக்குது, இங்கே வந்து 15 இருக்குது. ஸ்கொயர் ரூட்ஸ். The area of a square is 49 square centimeter. What is the length of its side? ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 49 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 7 × 7 தான் 49, அல்லது 7 ஸ்கொயர் = 49 எழுதலாம். இப்போ சைட் லென்த் என்னது? இப்போ ஏரியா 49னா சைட் லென்த் வந்து 7. இப்போ இந்த 7ஐ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. இந்த 7ஐ தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 சொல்லுவோம். இன் ஜென்ரல் இப்போ y = x² அப்படின்னா x தான் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் y. x is the square root of y. What is the square root of 64? இப்போ 64 நம்ம எப்படி எழுதலாம்? 8 × 8ன்னு எழுதலாம். இந்த 2 8ல் ஒரு 8 தான் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64ன்னு சொல்லுவோம்.
8 is the square root of 64. What about minus 8 into minus 8? 2 minus 8 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 64 தான் கிடைக்கும். அப்போது 8 ஸ்கொயரும் 64 தான், மைனஸ் 8 த ஹோல் ஸ்கொயரும் 64 தான். அப்போ the ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் 64 என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 8யும் எடுத்துக்கலாம், மைனஸ் 8யும் எடுத்துக்கலாம். அப்போது எவ்ரி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஹேஸ் 2 இன்டிஜர் ஸ்கொயர் ரூட்ஸ். எப்போதுமே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு வந்து 2 இன்டிஜர் ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்கும். 1 is positive and 1 is negative. The square root of a number is denoted by, இப்போ இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. ஏன்னா ப்ளஸ் 8ம் ஸ்கொயர் ரூட்டு தான், மைனஸ் 8ம் ஸ்கொயர் ரூட்டு தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 8னு எழுதலாம். இது 8 ஸ்கொயரை எடுத்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 8னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 வந்து என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 square is equal to plus or minus 10. In general, root of n square is equal to plus or minus n. But in this chapter, we shall only consider the positive square root. நம்ம இந்த சாப்டரில் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். 576, 327 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால், இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் எப்படி அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது? இப்போது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே 1, 4, 9, 6, 5 ஆர் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸில் வந்து எண்டாயிருக்கும். அப்படி எண்டாயிருக்கிற நம்பர்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ 327 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னு சொல்லிடலாம். எதனால்? இந்த யூனிட் டிஜிட் வந்து 7ல் இருக்குது. நம்பர் எண்டு வித் 2, 3, 7, 8 வந்து கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பராக இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் வந்து 576 எடுத்துக்கலாம். 576 பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்னு சொல்லணும். அப்போ அதுக்கு நியர்பை 20 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 400, 21 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 441, 22 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 484, 23 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 529, 24 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 576. இந்த மாதிரி மெத்தட்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லார்ஜர் நம்பருக்கு வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து ஈஸி இல்லை. எவ்ரி ஸ்கொயர் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் எ சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. இப்போ 81 கன்சிடர் பண்ணலாம். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸை ஒவ்வொன்றா சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணி 80 கிடைக்குது. அப்புறம் 80லேருந்து செகண்ட் ஆட் நம்பர், 77லேருந்து தேர்ட் ஆட் நம்பர், தென் 72லேருந்து ஃபோர்த் ஆட் நம்பர் 7 மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 9, 11 சப்ராக்ட் பண்ணுறோம், 13 சப்ராக்ட் பண்ணுறோம், 15 சப்ராக்ட் பண்ணுறோம், அடுத்து 17 சப்ராக்ட் பண்ணி நமக்கு 0 கிடச்சிருது. ஸோ 81லேருந்து we successfully subtracted consecutive odd numbers starting from 1 until we obtained 0 at the 9th step. Therefore, square root of 81 is equal to 9. 9th ஸ்டெப்பில் நமக்கு வந்து 0 கிடச்சிருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் என்ன சொல்லலாம்? அதை 9ன்னு சொல்லலாம். இப்போ 729 வந்து இதே மெத்தடை யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும், பட் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். We know that a perfect square is obtained by multiplying an integer by itself. நமக்கு தெரியும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி கிடைக்குது? ஒரு நம்பர் வந்து அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணது தான் கிடைக்குது. நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை வந்து கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். We can divide the prime factors of a number into 2 equal groups. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு அதை 2 குரூப்ஸாக பிரிச்சுட்டு கம்பைன் பண்ணி ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 324 a perfect ஸ்கொயர். இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 324 வந்து ப்ரைம் நம்பர் ஃபஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணணும். 1 2 சார் 2, 6, தென் 2. திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணணும். 8, 1. இப்போ 2ஆல் இது டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 3. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் 2 3 சார் 6, 7 வரும். 3, 9, 3, 3. ப்ரைம் ஃபேக்டரேஷன் என்ன வரும்? 324 is equal to ஃபஸ்ட் 2 2 இருக்குது, எழுதியாச்சு. அடுத்து 4 3s இருக்குது, எழுதியாச்சு. இப்போது 2 3 3 ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாம். 2 3 3 ஒரு குரூப்பாக எடுத்து அது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு 18 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாம், 2 3க்கு ஒரு 3, இந்த 2 3க்கு ஒரு 3. ஸோ 2 3s are 6, 6 3s are 18. இப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க.
இதனால 324 இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 இஸ் ஈக்குவல் டு 18 நமக்கு கிடைக்குது. இஸ் 156 எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்? இப்போ 156 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 7 2s are 14, 1 8 2s are 16, 2 3 2s are 6, 1 9 2s are 18, 3 1 3. So prime factorization of 156 is 2 into 2 into 3 into 13. இதில் கிடச்சிருக்குது. We cannot pair up these factors. இப்போ இது 2 2க்கு வந்து ஒரு 2 எடுத்துடலாம். பட் 313 வந்து நமக்கு பேர் இல்லை. 156 is not a perfect square. Find whether 1156 and 2800 are perfect squares using prime factorization. Prime factorization யூஸ் பண்ணி 1156ம் 2800ம் perfect squares அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 1156 எடுத்துக்கலாம். இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ 1156 ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2ஆல் ஈவன் நம்பரை தான் ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 5 2s are 10, 1 7 2s are 14, 1 8 2s are 16. So again 2 2s are 4, 1 17, 8 2s are 16, 1 18 9. ஸோ இப்போ இது வந்து இந்த 2ஆல் டிவைட் ஆகாது, 3ஆலையும் டிவைட் ஆகாது. ஸோ இது நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு 30 ஸ்கொயர்ஸ் ரிமூவர் பண்ணியிருந்தோம் இல்லையா? இது 17 வரும். 17 into 17 289. ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னா 2 into 2 into 17 into 17. ஸோ இதை வந்து 2 into 17 into 2 into 17 எடுத்துகிட்டு இது எப்படி எழுதலாம்? 2 into 17 the whole square எழுதலாம். That is equal to 34 the whole square. ஸோ என்னது இப்படி கிடைக்கிறதுனால 1156 is a perfect square. இதனால the prime factors of 1156 are in pairs. Now 2800 prime factorize பண்ணலாம் ஃபஸ்ட்டு. 2800 ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 1 4 0 0. நெக்ஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணலாம். 7 0 0. 2 3 3 2s are 6, 1 5 2s are 10, 0. 2 1 2s are 2, 1 15, 7 2s are 14, 1 175. 5ஆல் டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணால் 7. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2800 இஸ் ஈக்குவல் டு 2 எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ் இருக்குது. 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 7 வந்து 1 டைம் தான் இருக்குது. 2 பேர் ஆயிடுச்சு. இந்த 2ம் பேராக இருக்குது. 5 பேராக இருக்குது. 7 வந்து பேராக இல்லை. அப்போ இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க முடியாது. Since the prime factors of 2800 are not in pairs, 2800 is not a perfect square. இப்போ 2800 prime factors வந்து பேராக இல்லாதனால இந்த 7 மட்டும் பேராக இல்லை. இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னு சொல்லிடலாம். ஒரு லார்ஜர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸை அதுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸை வந்து கம்பேர் பண்ணி அந்த இன்டர்வலை வந்து நேரோ டவுன் பண்ணி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 1936 வந்து 1600 தட் இஸ் 40 ஸ்கொயர் அதுக்கும் 2550 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்குது இந்த நம்பர். 1600 less than 1936 less than 2500 இருக்கும். இதோட ரூட் வந்து 40 less than ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 less than 15 இருக்கும். இப்போ லாஸ்ட் டிஜிட்டு இந்த 1936 வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 6. The last digit of the square root must either be 4 or 6. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்குறோம். 4ஓட ஸ்கொயர்ஸ் வந்து 6ல் வந்து எண்ட் ஆகும். யூனிட் பிளேஸில் 6 இருக்கும். 6ஓட ஸ்கொயரும் யூனிட் பிளேஸில் 6 வந்து இருக்கும். லைஸ் பிட்வீன் 40 and 60ங்கிறதுனால இது எய்தர் 44ஆக இருக்கலாம் இல்லைன்னா 46ஆக இருக்கலாம். 45 ஸ்கொயர் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இட் இஸ் 2025. இப்போ 2025 greater than 1136. The square root of 1000
936 எதுக்கு இன்பிட்வீன் வந்துடும்? 40க்கும் 45க்கும் இடையில வந்துடும். இப்போ வந்து இன்டர்வல் வந்து நேரோ டவுன் ஆயிடுச்சு. From the observation, we can guess and then verify that square root of 1936 is 44. இந்த மொத்த ப்ராசஸ்மே என்ன அப்படின்னா 1936ங்கிறது 40 ஸ்கொயருக்கும் 50 ஸ்கொயருக்கும் நடுவில் வந்துடுது. இப்போ இதுக்கு 40க்கும் 50க்கும் நடுவில் இருக்கிற ஒரு 45 ஸ்கொயரை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த 45 ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கிது? 2025 கிடைக்கிது. அப்போ என்ன ஆகிடுதிங்க? 40 ஸ்கொயர் லெஸ் தென் 1936 லெஸ் தென் 45 ஸ்கொயர்னு கிடச்சிருது நமக்கு. எதனால்? இது 1936 வந்து 2025 லெஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த இன்டர்வல் நமக்கு கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், இது 6ல் எண்ட் ஆகிறதுனால எய்தர் இது 44ஆக இருக்கணும், இல்லைன்னா 46ஆக இருக்கணும். 40க்கும் 45க்கும் இடையில வந்ததுனால இப்போ வந்து 40 லெஸ் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 லெஸ் தென் 45 லெஸ் தென் 45ன்னு கிடைக்குது. இப்போது 6 வந்து எண்ட் ஆகிறதுனால எய்தர் இது வந்து 44ஆக இருக்கும், இல்லைன்னா 46ஆக இருக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம். இதோட ஸ்கொயர் ரூட்டு 46 ரூல்ட் அவுட் இல்லையா, அதனால் 44 தான் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எஸ்டிமேஷன். கன்சிடர் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ். அரிபாம் அண்ட் பிஜோ ப்ளே அ கேம். ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடுறாங்க. ஒன் சேஸ் எ நம்பர் அண்ட் அதர் ரிப்ளைஸ் வித் இட் ஸ்கொயர் ரூட். ஒருத்தர் வந்து நம்பர் சொல்லணும், இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஸ்கொயர் ரூட் சொல்லணும். இப்போ அரிபாம் ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீ சேஸ் 25. இப்போ பிஜோ வந்து குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறான் 5ன்னு சொல்லி. இப்போ பிஜோ வந்து 81 சொல்கிறான், அரிபாம் வந்து அதோட ஸ்கொயர் ரூட் 9 சொல்கிறான். இந்த கேம் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. அரிபாம் வந்து 250ன்னு சொல்கிற வரைக்கும். இப்போ பிஜோவுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ண தெரியல, ஏன்னா 250ங்கிறது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. அரிபாம் சொல்கிறான், இந்த 250க்கு க்ளோஸாக இருக்க ஸ்கொயர் ரூட் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இப்போ பிஜோ என்ன பண்ணணும்? எஸ்டிமேட் பண்ணணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250. இப்போது 250க்கு வந்து க்ளோசஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 100 லெஸ் தென் 250 லெஸ் தென் 400. அதாவது 10 ஸ்கொயர் லெஸ் தென் 250 லெஸ் தென் 20 ஸ்கொயர். 10 லெஸ் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 லெஸ் தென் 20ன்னு எழுதலாம். இப்போ 10க்கும் 20க்கும் நடுவில் என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 15 எடுத்துக்கலாம். இப்போ 15 ஸ்கொயர் வந்து என்னது? 225. ஸோ இப்போ இந்த இன்டர்வல் வந்து இன்னும் நேரோ டவுன் பண்ணலாம். 15 லெஸ் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 லெஸ் தென் 20 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 225 இருக்கு இல்லையா, 250 விட லெஸ் நம்பர் தான். இந்த இன்டர்வல் வந்து நேரோ டவுன் பண்ணி நமக்கு இப்படி கிடைக்குது. இப்போது 15 ஸ்கொயரை விட, அதாவது 225 விட 16 ஸ்கொயர் 256 தான் இது ரொம்ப க்ளோஸராக இருக்குது இந்த 250க்கு. அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 இஸ் approximately 16. We also know that it is less than 16. Here is another problem that requires estimating square roots. Akhil has a square piece of cloth of area 125 cm square. இப்போ அகில் கிட்ட ஒரு 125 cm ஸ்கொயர் ஏரியாவில் கிளாத் இருக்குது. இதிலேருந்து அவர் ஒரு ஸ்கொயர் ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து கட் பண்ணணும். அதோட சைடு 15 cm இருக்கணும்னு நினைக்கிறான். இப்போ அது முடியலை அப்படின்னா மேக்ஸிமம் சைஸ் ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து கட் பண்ணி எடுக்கணும். அது இன்டிஜர் சைட்லேருந்து தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த 125ங்கிறது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. இப்போ இதோட நியரஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து இதெல்லாம் அப்படின்னா 11 ஸ்கொயர் அண்ட் 12 ஸ்கொயர் தான். 11 ஸ்கொயர் வேல்யூ 121, திஸ் இஸ் 144. இந்த 125ங்கிறது இன்பிட்வீன் 121 அண்ட் 144 இருக்குது. இப்போது 15 cm சைட் லென்த் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து கட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது பாசிபிலிட்டி இல்லை. எதனால்? 15 ஸ்கொயர் வந்து 225. ஸோ 225 cm ஸ்கொயரில் நம்மளால் 125 cm ஸ்கொயர் வந்து கட் பண்ண முடியாது. 144ம் எடுக்க முடியாது. 121 cm ஸ்கொயர் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ கிளாத்தோட சைட் லென்த் என்னவாக இருக்க முடியும்? 11 cm இருக்க முடியும்.
So the largest square handkerchief with integer side length that can be cut out from the piece of the cloth has side length of 11 centimeter. 11 centimeter into 11 centimeter 121 centimeter square வந்து இந்த கொடுத்துருக்க 125 centimeter square clothலேருந்து கட் பண்ண முடியும். Figure it out. Which of the following numbers are not perfect squares? இப்போ கீழே இருக்க நம்பர்ஸில் எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படிங்கிறத எழுதணும். நமக்கு தெரியும் all perfect squares end with 0, 1, 4, 5, 6 or 9. Numbers ending in 2, 3, 7 or 8 are not perfect squares. Perfect square எல்லாமே 0, 1, 4, 5, 6 or 9ல end ஆகும். நம்பர்ஸ் வந்து 2, 3, 7, 8ல end ஆகிறதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். 2032. இப்போ இதில் 2ங்கிறது வந்து இந்த நம்பர் end with 2. ஸோ இட் இஸ் நாட் a perfect square. Second one 2048. the number end with 8. அப்போ இந்த நம்பரும் perfect square கிடையாது. 1027. இந்த நம்பர் வந்து 7ல் end ஆகுது. இஸ் நாட் a perfect square. அதாவது யூனிட் டிஜிட்டில் 2ங்கிற நம்பர் இருக்குது, இங்கே யூனிட் டிஜிட்டில் வந்து 8ங்கிற நம்பர் இருக்குது, இங்கே யூனிட் டிஜிட்டில் 7ங்கிற நம்பர் இருக்குது. நம்பர் 2, 3, 7 or 8ல் எண்ட் ஆகிறது ஃபுல்லாகவே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஃபோர்த் ஒன் 1089. இப்போ இந்த நம்பர் வந்து 9ல் வந்து எண்ட் ஆகிருக்கு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்லாம் 9ல் எண்ட் ஆகும். ஆனால் இந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸில் நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எடுத்துக்கலாம். தட் இஸ் 1089. 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 3s are 9, 6 3s are 18, 3 3s are 9. அகைன் 3, 1 3s are 3, 2 3s are 6, 1. 11 11s are 121. ஸோ 1089 எப்படி எழுதலாம்? 3 into 3 into 11 into 11. So 3 into 11 into 3 into 11. Group பண்ணிட்டு 3 into 11 the whole square. 1089ங்கிறது வந்து perfect square கிடைச்சிருக்கு. 1089 is a perfect square. Which one among 64 square, 108 square, 292 square, 36 square has last digit 4? If a number ends in 2 or 8, its squares end in 4. எந்தெந்த நம்பர்லாம் 2 or 8ல் எண்ட் ஆகுதோ அதோட ஸ்கொயர்ஸ் வந்து 4ல் எண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு செக் பண்ணி பார்க்கலாம். 64 ஸ்கொயர். த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் 64 ஸ்கொயர் இஸ், நம்ம வந்து ஆக்சுவல் மல்டிப்ளிகேஷன் பண்ணாமல் த லாஸ்ட் டிஜிட் 4ஐ மட்டும் மல்டிப்ளை பண்ணி பார்த்து சொல்லலாம். 4 4s are 16. அப்போ அதோட ஸ்கொயர் வந்து எதில் எண்ட் ஆகும்? 6ல் வந்து எண்ட் ஆகும். த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் 64 ஸ்கொயர் இஸ் 6. ஸோ இது வந்து 4ல் எண்ட் ஆகலை. நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். 108 ஸ்கொயர். இப்போ இது வந்து 8ல் வந்து எண்ட் ஆகுது இந்த நம்பர். ஸோ நம்ம டேரெக்டாகவே சொல்லலாம் அதோட ஸ்கொயர் வந்து எண்ட் வித் 4 அப்படின்னு. ஸோ எஸ் 4. இல்லைன்னா த லாஸ்ட் டிஜிட் 8 எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 8 8s are 64, end with 4 அப்படின்னு சொல்லிடலாம் அதோட ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் 292 ஸ்கொயர். இப்போ இது 2ல் எண்ட் ஆகுதுனால இதோட ஸ்கொயரும் 4ல் தான் எண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டிஜிட்டை வந்து எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு அதோட ஸ்கொயர் வந்து 4 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் 36 ஸ்கொயர். இப்போ 36 ஸ்கொயர் இருக்குது. அது எதில் எண்ட் ஆகுது? 6ல் எண்ட் ஆகுது. அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 6 6 are 36. அப்போ அதோட ஸ்கொயர் வந்து 6ல் எண்ட் ஆகும். இப்போ எந்த நம்பரோட ஸ்கொயர்ஸ்லாம் 4ல் எண்ட் ஆகிருக்குன்னா 108ம் 292ம். given 125 square is equal to 15,625. What is the value of 126 square? இதில் வந்து 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டான வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லணும். given 125 square is equal to
15,625. இதுக்கு என்ன அர்த்தம்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 125 ஆட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 15,625. ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன? 126 ஸ்கொயர். அப்போது இது வந்து என்ன எழுதலாம்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 126 odd numbers. Sum of first 125 odd numbers plus 126th odd number அப்படின்னு எழுதலாம். நமக்கு இந்த நம்பர் என்னன்னு தெரியும். ஸோ this one is given 15,625 plus 126th odd number. இப்போ 126th odd number வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். nth odd number ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா 2n minus 1. அப்போ நமக்கு என்ன தேவை? 126th odd number is equal to 2 into 126 minus 1. So 2 into 126 வந்து 252 minus 1. The value is 251. அப்போ இங்கே எழுதலாம், நம்ம இந்த இடத்துல எழுதலாம் 15,625 plus 251. இப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இந்த நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் கரெக்ட். இதோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணி எழுதிடலாம். 15,876. Find the length of the side of a square whose area is 441 meter square. இப்போ வந்து ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 441 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? லென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்கொயரில் வந்து எல்லா லென்த்துமே ஈக்குவலாக தான் இருக்கும். கிவன் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 441 மீட்டர் ஸ்கொயர். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? த லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் ஸ்கொயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஏரியா வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லென்த் வந்து கிடச்சிரும். இது ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ 441 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு பண்ணலாம். 441 ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 4 7 3ஆல் டிவைட் பண்ணலாம். 4 9 7 7s are 49. ஸோ 441 வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். 3 into 3 into 7 into 7. அப்போது 3 into 7 into 3 into 7 எடுத்துக்கலாம். ஸோ 3 into 7 the whole square எடுத்துக்கலாம். இது எப்படி எழுதலாம்? 21 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 441 is equal to 21 square. அப்போது the length of the side of square is equal to, இது வந்து 21 ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 21 மட்டும் எடுக்கணும். ஸோ 21 மீட்டர். The length of the side of square is equal to 21 meter. Fifth one, find the smallest square number that is divisible by each of the following numbers 4, 9 and 10. நம்ம ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து 4, 9, 10 எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும். ஸோ இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 4, 9, 10க்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 4ங்கிறது என்னது? 2 ஸ்கொயர். 9ங்கிறது என்னது? 3 ஸ்கொயர். 10ங்கிறது 2 into 5. இப்போது எல்சிஎம் ஆஃப் 4, 9, 10 இஸ் ஈக்குவல் டு, எல்சிஎம் எடுக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு நம்பரோட ஹையஸ்ட் பவர் எடுத்துப்போம். இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் 2 ஸ்கொயர் எடுத்துக்கணும். இன்ட்டு நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, 3 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அதை தவிர ரிமைனிங் நம்பர் வந்து 5 இருக்குது. ஸோ 5 எடுத்துக்கலாம். ஸோ 2 2s are 4, 3 3s are 9 into 5. The value is 4 5s are 20, 20 into 9, 180. இப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4, 9, 10 is equal to 180 கிடச்சிருக்கு. எல்சிஎம் வந்து எதர் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர்ஸை வந்து இப்படி எழுதிக்கணும். ஸோ இது வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 2s are 4. எது டிவைட் ஆகலையோ அந்த நம்பர் அப்படியே எழுதிடணும். 5 2s are 10. அகைன் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இது 1. இது டிவைட் ஆகாது, அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்கலாம், டிவைட் ஆகாது. 1 9 அப்படியே எழுதிடலாம். இது வந்து 1. இப்போ வந்து 3 எடுத்துக்கலாம். 1 3 1. நெக்ஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம். 1 1 1. இப்படி 1 1 வர வரைக்கும் நம்ம எழுதிட்டு
இப்போ இதை எவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். இது எவ்வளோ மல்டிப்ளை பண்ணான்னு அர்த்தம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இந்த வேல்யூஸ் அகைன் 180 கிடைக்குது. இந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 180 இருக்குது. இந்த நம்பரை வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த 5ஓட நம்ம வந்து இன்னொரு 5ஐ மல்டிப்ளை பண்ணால் இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஆகிடும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த வேல்யூ என்னது? 900. 2 square 3 square into 5 square is equal to 900. So required square number is equal to 900. First 5 multiply பண்ணிருக்கோம். இதுதான் smallest number. Sixth one, find the smallest number by which 9408 must be multiplied so that the product is a perfect square. Find the square root of the product. 9408 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அதோட ப்ராடக்ட் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும். அதோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 9408 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ 9408 2ஆல் டிவைட் பண்ணலாம். 4 2s are 8, 7 2s are 14, 0 4 2s are 8, 2 2s are 4, 3 2s are 6, 5 2s are 10, 2, 1 2s are 2, 1 2s are 2, 7 2s are 14, 6 2s are 12, 2, 5 2s are 10, 8 2s are 16, 8 2s are 16, 2, 2 2s are 4, 9 2s are 18, 4 2s are 8, 2, 1 2s are 2, 4 2s are 8, 7 2s are 14, 3, 4 3s are 12, 9 3s are 27, 7 7. 9408 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 6 டைம்ஸ் இருக்குது. 3 1 டைம் தான் இருக்குது. 7 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இப்போது 9408 வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும்? இப்போ இதில் வந்து எந்த நம்பர் வந்து நமக்கு வந்து பேராக இல்லை? 3 மட்டும் தான். ஏன்னா 2 வந்து 6 டைம்ஸ் இருக்குது, பேராக தான் இருக்குது. 7 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, பேராக இருக்குது. இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகிடும். 9408 must be multiplied by 3 to get a perfect square. So 9408 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து 2 6 டைம்ஸ் வரும். இப்போ 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3க்கு வந்து பேரா எழுதிக்கிடலாம். அப்புறம் 7 as it is 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன ஆகிடுது? 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர். இது மல்டிப்ளை பண்ணலாம். 8 3s are 24, 4 2 0 இருக்கிறதுனால 2 இங்கே வந்துடும். 4 3s are 12, 1 9 3s are 27 + 1 28. இப்போ நமக்கு இந்த நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி எழுதிக்கலாம்? 28,224 is equal to இது ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். 2 into 2 into 2 3 into 7 the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28,224 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 into 2 into 2 into 3 into 7 கிடைக்கும். 8 into 21. ஸோ 1 8s are 8, 2 8s are 16, 168. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28,224 is equal to 168. Seventh one, how many numbers lie between the squares of the following numbers? 16 and 17, 99 and 100. இப்போது அதாவது 16 ஸ்கொயருக்கும் 17 ஸ்கொயருக்கும் இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 99 ஸ்கொயருக்கும் 100 ஸ்கொயருக்கும் இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த 16 ஸ்கொயருக்கும் 17 ஸ்கொயர்ஸ்க்கும் இன்பிட்வீன் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். There are 2n numbers between two consecutive square numbers n square and n plus 1 square. ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு இடையில் 2n நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போது 16 ஸ்கொயருக்கும் 17 ஸ்கொயருக்கும் இடையில எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து n = 16 அர்த்தம். அப்போது எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போ 2n = 2 × 16 that is equal to 32. There are 32 numbers lie between 16 square and 17 square. Second one, 99 ஸ்கொயருக்கும் 100 ஸ்கொயருக்கும் in between எவ்வளோ நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து n = what? 99. இப்போ 2n = 2 × 99 that is equal to 9 2s are 18, 1, 9 2s are 18 plus 1, 19, 198. There are 198 numbers lie between 99 square and 100 square. 8th one, in the following pattern fill in the missing numbers. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு மிஸ்ஸிங் நம்பர்ஸை வந்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். இது எந்த பேட்டர்னில் இருக்குது? நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது எப்படி இருக்குது அப்படின்னா 1 × 2 = 2 வந்துடுது. அதுக்கப்புறம் 2க்கு அடுத்த நம்பர் 3 வந்து இங்கே வருது. அதாவது 1 × 2 வந்து 2 வருது, 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் 3 இங்கே வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், 2 × 3 = 6, 6க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 7 வருது. அதாவது 2 × 3 6 கிடைக்குது, 6க்கு அடுத்த நம்பர் 7 வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம், 3 × 4 = 12, 12க்கு நெக்ஸ்ட் நம்பர் 13. அதாவது 3 × 4 = 12, 12க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 13 இங்கே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்படி எழுதலாம், 4 × 5 = 20, 20க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 21. அதாவது 4 × 5 = 20, 20க்கு நெக்ஸ்ட் நம்பர் இப்போ இங்கே என்ன வரும், 21 ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் ஒன், 9 × 10 = 90, இதுக்கு அடுத்து வந்து 91 எழுதணும். அப்போது இதில் 9 × 10 வந்து இங்கே 90 வரும், இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் 91 இங்கே வரும், 91 ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 90 ஸ்கொயர் = 91 ஸ்கொயர். இங்கே வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர் = 21 ஸ்கொயர். 9th one, how many tiny squares are there in the following picture? Write the prime factorization of the number of tiny squares. நிறைய ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குள்ளே சின்ன சின்ன டைனி ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டைனி ஸ்கொயர்ஸோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எத்தனை டைனி ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கொயர்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே சின்ன சின்ன டைனி ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருக்கிற ஸ்கொயரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5, 1 2 3 4 5. இப்போ 5 5s are 25 டைனி ஸ்கொயர்ஸ் இருக்குது. இந்த பொசிஷனில் இருக்க ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற டைனி ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5, 1 2 3 4 5. ஸோ இதுலேயும் 25 டைனி ஸ்கொயர்ஸ் தான் இருக்குது. இப்போ லார்ஜ் ஸ்கொயர் எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9. 9 காலம் இருக்குது. எத்தனை ரோஸ்ன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 காலம்ஸ் 9 ரோஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து 9 9s are 81 லார்ஜ் ஸ்கொயர்ஸ் இருக்குது. டைனி ஸ்கொயர்ஸ் வந்து 5 × 5 25 இருக்குது. டோட்டல் ஸ்கொயர்ஸ் எத்தனை வரும் அப்படின்னா 81 × 25. இதை மல்டிப்ளை பண்ணி இதை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்.
number of large squares is equal to எத்தனை ஸ்கொயர்ஸ் இருந்தது 9 into 9, that is 81 large squares இருந்துச்சு. number of tiny squares in a large square is equal to 5 into 5, 5 into 5 25 tiny squares இருந்து ஒவ்வொரு large squareலையும். total number of tiny squares equal to 81 into 25. இதை மல்டிப்ளை பண்ணலாம். 5 8 5s are 40, 2 8 2s are 16, 5 2 0 2, 2025 tiny squares இருக்குது டோட்டலாக. 2025 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ 2025 இந்த 5ஆல் டிவைட் பண்ணுவோம், ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன். 4 5s are 20, 0 5 5s are 25, 5 8 5s are 40, 1 5s are 5, 3 2 3s are 6, 7 3s are 21, 3 9 3 3. ஸோ 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 1.2 கியூபிக் நம்பர்ஸ். ஜாமெண்ட்ரியில் க்யூபுங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு தெரியும். க்யூபுங்கிறது ஒரு சாலிட் ஃபிகர். அதோட சைட்ஸ் எல்லாமே ரைட் ஆங்கிளில் வந்து மீட் பண்ணோம். எந்த சைடு எடுத்தாலும் சைடு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஹவு மெனி க்யூப்ஸ் ஆஃப் சைட் 1 cm மேக் எ க்யூப் ஆஃப் சைட் 2 cm? எத்தனை 1 cm சைடு இருக்கிற க்யூப்ஸ் வந்து 2 cm சைடு இருக்கிற க்யூப்ஸை வந்து மேக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 1 cm சைடு இருக்க க்யூப்னா இதை மாதிரி நம்ம 4 க்யூப்ஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணோம் ஃபஸ்ட்டு லேயரில். ஸோ மொத்தம் எத்தனை க்யூப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு லேயரில்? 4 1 cm க்யூப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த லேயரில் வந்து 4 1 cm க்யூப்ஸ் இருக்குது. இப்போ டோட்டல் எத்தனை இருக்குது? 8 1 cm க்யூப்ஸ் இருக்குது. ஸோ 8 க்யூப்ஸ் தேவைப்படும். வாட் பேட்டர்ன்ஸ் டு யூ நோட்டீஸ் இந்த டேபிள் அபவ்? இந்த டேபிளை வந்து என்ன பேட்டர்ன் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோங்கிறத சொல்லணும். இந்த க்யூப் நம்பர்ஸ் எல்லாம் எந்த நம்பரில் எண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா நம்பர்லையுமே எண்ட் ஆகிருக்கு. த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் எ க்யூப் கேன் பி எனி டிஜிட் ஃப்ரம் 0 to 9. 0லேருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பர்லையுமே எண்ட் ஆகுது. ஈவன் நம்பருக்கு க்யூப் கண்டுபிடிச்சோன்னா ஈவன் நம்பராக இருக்குது. ஆட் நம்பரோட க்யூப் கண்டுபிடிச்சோன்னா அது வந்து ஆடாக இருக்குது. We know that 0, 1, 4, 5, 6, 9 are the only last digits possible for squares. ஸ்கொயருக்கு நம்ம படிச்சிருந்தோம். ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து ஒன்லி எண்ட் வித் 0, 1, 4, 5, 6, 9. அதே மாதிரி என்னென்ன பாசிபிள் டிஜிட்ஸ் இருக்குது க்யூப் நம்பர்ஸ் எண்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0 to 9 வரைக்கும் எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். 0 to 9. Similar to squares, can you find the number of cubes with 1 digit, 2 digits and 3 digit? What do you observe? நம்ம ஸ்கொயர் மாதிரியே இங்கேயும் 1 டிஜிட்டில் எத்தனை க்யூப் நம்பர்ஸ் இருக்குது, 2 டிஜிட்டில் எத்தனை க்யூப் நம்பர்ஸ் இருக்குது, 3 டிஜிட்டில் எத்தனை க்யூப் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டேபிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் 1 டிஜிட் க்யூப் நம்பர்ஸ் எதெல்லாம்? 1 2 2 2 டிஜிட் 1 2 2 இருக்குது. 3 டிஜிட் 1 2 3 4 5 இருக்குது. 1000 வந்து 4 டிஜிட் ஆயிரும். ஸோ 5. 4 டிஜிட் நம்பர் 22 க்யூப் வந்து 5 டிஜிட் ஆயிடுது. 21 க்யூப் வரைக்கும் 12 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 1 டிஜிட் வந்து 2 இருக்குது, 2 டிஜிட் 2 இருக்குது, 3 டிஜிட் வந்து 5 இருக்குது. நம்பர் ஆஃப் க்யூப் நம்பர்ஸில் 1 டிஜிட்டில் வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது, 2 டிஜிட்டில் 2 நம்பர்ஸ் இருக்குது, 3 டிஜிட்டில் 5 நம்பர்ஸ் இருக்குது, 4 டிஜிட்டில் 12 நம்பர்ஸ் இருக்குது. பேஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கேன் ஏ க்யூப் எண்ட் வித் எக்ஸாக்ட்லி 2 zeros? எக்ஸ்பிளைன். க்யூப் நம்பர் எக்ஸாக்டாக 2 zeros எண்ட் ஆகுமா? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ் நோ. எதனால் அப்படின்னா 10 க்யூபோட விலை என்னது? 10 into 10 into 10 1000. ends in 3 zeros. Even the smallest positive numbers ending in 0 gives 3 zeros in its cubes. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பரான 10 வந்து க்யூப் பண்ணாலே 3 zeros கிடைக்கும். அப்போ 2 zeros வந்து எண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. Just we can take squares of fractions decimals. We also can compute cubes of such numbers. ஸ்கொயர்ஸ் மாதிரி க்யூப்ஸையும் வந்து ஃப்ராக்ஷன் டெசிமல் எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ண முடியும்.
இப்போ 4/6 the whole cube அப்படின்னா 4/6 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரை 4 4s are 16, 16 4s are 64 எழுதிடணும். டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி 6 6 are 36, 36 into 216 எழுதிடணும். டெசிமல் நம்பரை வந்து 1308 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரில் ஒவ்வொரு நம்பர்லேயும் 2 டெசிமல் பிளேசஸ் முன்னாடி இருக்குதுன்னா டோட்டல் 6 நம்பர்ஸ்க்கு முன்னாடி டெசிமல் வரும். 2237.810112. -6 the whole cube வந்து என்னது -6 into -6 into -6. -6 into -6 +36 ஆயிரும். +36 into -6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். 36 into 6 வந்து 216 ஆகும். The next two taxi cab numbers after 1729 are 4104 and 13832. Find the two ways in which each of these can be expressed as sum of two positive cubes. இது நம்ம டேபிள்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 4104 13832 இந்த ரெண்டு நம்பர்ஸுமே டாக்ஸி கேப் நம்பர்ஸ்னு எப்போ நம்ம சொல்ல முடியும்? இதை 2 வேஸில் சம் ஆஃப் 2 க்யூப் நம்பர்ஸாக நம்ம எழுத முடியும் அப்படின்னா அதை டாக்ஸி கேப் நம்பர்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு 4104 வந்து 2 க்யூப் ப்ளஸ் 16 க்யூப்னு எழுதலாம். இதனால் 2 க்யூப்ங்கிறது 8, 16 க்யூப் இஸ் ஈக்குவல் டு 4096. இப்போ இந்த ரெண்டு 8 + 4096 இஸ் ஈக்குவல் டு 4104. நெக்ஸ்ட்டு 9 க்யூப் ப்ளஸ் 15 க்யூப். 9 க்யூபோட வேல்யூ என்னது 729. 15 க்யூப் 3375. 729 + 3375 is equal to 4104. ஸோ இது வந்து 2 வேல வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் சம் ஆஃப் க்யூப்ஸாக. 13832 is equal to 2 க்யூப் + 24 க்யூப். 2 க்யூபோட வேல்யூ என்னது 8. 24 க்யூபோட வேல்யூ என்னது 13824. 8 + 13824 is equal to 13832. அதே மாதிரி 18 க்யூப் + 20 க்யூப். 18 க்யூப் is equal to 5832. 20 க்யூப் is equal to 8000. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5832 + 8000 is equal to 13832. ஸோ இதையும் நம்ம 2 வேல சம் ஆஃப் 2 க்யூப் நம்பர்ஸாக எழுதியிருக்கோம். பெர்ஃபெக்ட் க்யூப்ஸ் அண்ட் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். பெர்ஃபெக்ட் க்யூப்ஸ்க்கும் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்க்கும் உண்டான ரிலேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ கீழே இருக்கிற பேட்டர்னை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஆட் நம்பர்ஸ்னால் இதெல்லாம் 1 3 5 7 9 11 13 எக்ஸெட்ரா. கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் தான் இருக்குது, தட் இஸ் 1 க்யூப். நெக்ஸ்ட்டு 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர் என்னது 3 + 5 is equal to 8, that is 2 cube. அப்புறம் நெக்ஸ்ட் 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஸோ 7 + 9 + 11 is equal to 27. அதோட வேல்யூ என்னது 3 cube. அடுத்தடுத்து கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் க்யூப் வந்து ஆன்சராக கிடைக்குது. இப்போ லேட்டர் இன் தி சீரீஸ் வி கெட் த ஃபாலோயிங் செட் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு செட் கிடைக்குது. ஸோ இந்த செட்டில் வந்து இப்போ இதோட அடிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணோன்னா 1 ஆட் நம்பருக்கு வந்து 1 க்யூப். நெக்ஸ்ட்டு 2 கான்சிக்யூட்டிவ் நம்பரை ஆட் பண்ணோன்னா 2 க்யூப். நெக்ஸ்ட்டு 3 ஆட் நம்பர்ஸ்க்கு 3 க்யூப். அப்போ இங்கே எத்தனை இருக்குது 10 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 10 க்யூப். 10 into 10 into 10, the value is 1000. Can you tell what the sum is without doing the calculation? அதான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு 10 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்கிறதுனால the value is equal to 10 cube, that is 10 into 10 into 10, the value is 1000. Next, cube roots. We know 8 is equal to 2 cube. We call 2 the cube root of 8. 8 is equal to 2 cube அப்படின்னா 2 தான் என்ன சொல்லுவோம் cube root of 8 சொல்லுவோம். அதை எப்படி டினோட் பண்ணோம் அப்படின்னா cube root of 8 அப்படின்னு சொல்லணும். If y is equal to x cube, then x is the cube root of y and denoted by x is equal to cube root of y. In general, cube root of n cube is equal to n. Let us check if 3375 is a perfect cube. இப்போ 3375 prime factorization பண்ணலாம். ஃபஸ்ட் 5 டிவைட் பண்ணலாம். 6 5s are 30, 7 5s are 35,
5 5s are 25. Then again 5. 1 5s are 5. 17. 3 5s are 15. 25. 5 5s are 25. 2 5s are 10. 7. So 3, 9, 3, 3. ஸோ 3 3s எழுதிடலாம். அடுத்து 3 5s எழுதிடலாம். ஸோ இதை வந்து எப்படி குரூப் பண்ணலாம்? 3 into 5, 3 into 5, 3 into 5, 3 into 5ன்னு 3 குரூப்ஸாக எழுதிட்டு 3 into 5 the whole cubeன்னு எழுதிட்டு 15 cubeன்னு எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 cube தனியாக எழுதணும், இன்ட்டு 5 cubeன்னு எழுதலாம். க்யூப் ரூட் எடுத்தோன்னா 15 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் க்யூப் ரூட் எடுத்தோன்னா 3 into 5 15 கிடைக்கும். Cube root of 3375 is equal to 15. Next, if 500 a perfect cube, இப்போ இதை செக் பண்ணலாம். இப்போ 500 prime factorization பண்ணலாம். ஸோ 500 5ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணலாம். 100 திருப்பி 5ஆல் டிவைட் பண்ணலாம். 20 then 5 4 ஸோ 2 2. இப்போ வந்து 2 2s கிடச்சிருக்கு, 3 5s கிடச்சிருக்கு. 3 5க்கு ஒரு 5 எடுத்துக்கலாம் க்யூப் ரூட்டுக்கு. 2ல் வந்து எடுக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 2 தேவை. அப்போ 500 இஸ் நாட் ஏ பெர்ஃபெக்ட் க்யூப். இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் ஏ நம்பர். இப்போ 4ஐ வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 into 2. இப்போ 4 cube is equal to அளவு வேல்யூ 64. இந்த 64ஐ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 2 cube into 2 cube கிடைக்குது. நம்பரோட க்யூப் வந்து அதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனோட க்யூபுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஃபைண்ட் த க்யூப் ரூட்ஸ் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். ஃபஸ்ட் ஒன் க்யூப் ரூட் ஆஃப் 64 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 64ஐ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 64 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 32 2 16 2 8 2 4 2 2. 64 is equal to 2 வந்து 6 டைம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 2s எழுதிக்கலாம், நெக்ஸ்ட்டு 3 2s தனியாக எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 cube into 2 cube. Cube root of 64 is equal to cube root of 2 cube into 2 cube. That is 2 into 2 4. Next second one 512ஓட cube root find out பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். 512 ஸோ 2 256. இப்போ 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 128. 12 டிவைட் பண்ணோன்னா 64 2 32 2 16 2 8 2 4 2 2. இப்போ 512 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் எத்தனை 2s கிடைக்குது? 9 2s இருக்குது. ஸோ இது வந்து 3 3ஆக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 cube into 2 cube into 2 cube. Cube root of 512 is equal to cube root of 2 cube into 2 cube into 2 cube. That is 2 into 2 into 2. That is 8. Next third one 729ஓட cube root find out பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். 729 3ஆல் டிவைட் பண்ணலாம். 243. நெக்ஸ்ட் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 81. நெக்ஸ்ட் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 27. 3ஆல் டிவைட் பண்ணால் 9 3 3. ஸோ 729 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 6 3s இருக்குது. இப்போ வந்து 2 குரூப்பாக வந்து செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 3 cube into 3 cube 729. Cube root of 729 that is equal to cube root of 3 cube into 3 cube, that is 3 into 3, the value is 9. Successive differences. Perfect squares numbers எடுத்துக்கலாம். That is 1 4 9 16 25 36 and so on. இதோட டிஃபரன்சஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 4 minus 1 3, 9 minus 4 5, 16 minus 9 7,
25 minus 16 9, 35 minus 25 11. இது லெவல் 1ல் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் லெவல் 2, நெக்ஸ்ட் நம்பர் என்ன கிடச்சிருக்கு, நமக்கு ஆட் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு 3 5 7 9 11 அண்ட் ஸோ ஆன். இப்போ இதோட டிஃப்ரென்சஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 5 minus 3 2, 7 minus 5 2, 7 minus 9 2, 11 minus 9 2. After 2 levels all the differences are the same. 2 லெவலுக்கு அப்புறம் எல்லா டிஃப்ரென்சஸுமே சேம் நம்பராக கிடைக்கும். Compute successive differences over levels for perfect cubes until all the differences at a level are the same. What do you notice? Perfect cubesல வந்து differences வந்து find out பண்ணணும். Perfect cubes எடுத்துக்கலாம். That is 1 cube 1, 2 cube 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 125, 6 cube 216 and so on. இப்போ differences கண்டுபிடிக்கலாம். First level 1, 8 minus 1, that is 7, 27 minus 8, this is 19, 64 minus 27, that is 37, 125 minus 64, that is 61, 216 minus 125, that is 91. Level 2 differences find out பண்ணலாம். 19 minus 7, that is 12, 37 minus 19, that is 18, 61 minus 37, that is 24, 91 minus 61, 30. Next level 3, 18 minus 12, 6, 24 minus 18, 6, 30 minus 24, 6. ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்சஸ் எல்லாம் சேம் ஆயிடுச்சு. At level 3, all the differences are the same. Figure it out. Find the cube roots of 27,000 and 10,648. First 27,000க்கு வந்து cube root find out பண்ணலாம். 27,000 is equal to எப்படி எழுதலாம், 27 into 1000 எழுதலாம். 27ங்கிறது என்னது, 3 cube, 1000ங்கிறது 10 cube. இப்போ cube root of 27,000 is equal to cube root of 3 cube into 10 cube. இப்போ cube rootலேருந்து டேர்ம்ஸை வெளியே எடுக்கும்போது 3 cube வந்து ஒரு 3 வரும், 10 cube வந்து ஒரு 10 வரும். ஸோ 3 into 10, 30. Cube root of 27,000 is equal to 30. 10,648 cube root find out பண்ணலாம். 10,648. ஃபஸ்ட் இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். 10,648 வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 5324 கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணால் 2662 கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணால் 1331 கிடைக்கும். இப்போ வந்து 3 7 9 எந்த நம்பராலையுமே இது டிவைட் ஆகலை. ஸோ 11 ட்ரை பண்ணணும். 11ஆல் டிவைட் பண்ணால் 121, 11 11s are 121. 10,648 is equal to 2 into 2 into 2, 11 into 11 into 11. That is 2 cube into 11 cube. Cube root of 10,648 is equal to cube root of 2 cube into 11 cube. இப்போ cube rootலேருந்து 2 cubeக்கு வந்து cube root find out பண்ணும்போது 3 2ஸ்க்கு ஒரு 2 எடுக்கணும். அடுத்து 11 cube வந்து cube root எடுக்கும்போது 3 11க்கு ஒரு 11 எடுக்கணும். ஸோ 2 into 11, 22. Cube root of 10,648 is equal to 22 answer வரும். Second one, what number will you multiply by 1323 to make it a cube number? 1323 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இது பெர்ஃபெக்ட் கியூப் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். 1323 3ஆல் டிவைட் பண்ணால் 441 கிடைக்கும். 3ஆல் டிவைட் பண்ணால் 147. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணால் 49. 7 7s are 49. 1323 is equal to 3 into 3 into 3 3 டைம்ஸ் கிடச்சிருக்கு. 7 into 7 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது இது பெர்ஃபெக்ட் கியூப் ஆகணும் அப்படின்னா இந்த 3 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். கியூப் ரூட் எடுக்கும்போது 3 7 இருந்தால் தான் ஒரு 7 வெளியே எடுக்க முடியும் கியூப் ரூட்டுக்கு. ஸோ we need to multiply 1323 by 7 to make it a perfect cube. அதாவது 1323 into 7 தான் பெர்ஃபெக்ட் கியூபாக இருக்க முடியும்.
Third one, state true or false, explain your reasoning. கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும், ரீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், த கியூப் ஆஃப் எனி ஆட் நம்பர் இஸ் ஈவன். எந்த ஆட் நம்பரோட க்யூபும் ஈவன்னு சொல்லியிருக்காங்க, அது ஃபால்ஸ் தான். எதனால் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் நம்பர் 1 எடுத்துக்கலாம். 1 cubes equal to 1 into 1 into 1 1. நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 3 எடுத்துக்கலாம். 3 cubes equal to 3 into 3 into 3 27. நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 5 எடுத்துக்கலாம். 5 cubes equal to 5 into 5 into 5 125. எல்லாமே ஆட் நம்பராக தான் இருக்குது. எப்போதுமே the cube of an odd number is always odd. அதனால தான் the cube of any odd number is evenங்கிறது வந்து false. Second one, there is no perfect cube that ends with 8. எந்த பெர்ஃபெக்ட் க்யூப்மே 8ல் வந்து எண்ட் ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் தான். எதனால் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 cube எடுத்துக்கலாம். 2 cube வேல்யூ என்னது 8. 12 cube எடுத்துக்கலாம். 12 cube வேல்யூ என்னது 1728. இந்த 2 நம்பர்ஸுமே end with 8. So any number ending in 2 will have a cube that ends in 8. எந்த நம்பருக்கு வந்து யூனிட் பிளேஸில் வந்து 2 இருக்கோ அதோட க்யூபுக்கு வந்து யூனிட் பிளேஸில் 8 தான் இருக்கும். தேர்ட் ஒன், த க்யூப் ஆஃப் ஏ 2 digit நம்பர் மே பி ஏ 3 digit நம்பர். ஒரு 2 digit நம்பரோட க்யூப் வந்து 3 digitஆக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபால்ஸ் தான். எதனால் அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் எடுத்துக்கலாம். என்னது அது 10. அதோட க்யூப் வந்து என்னது 10 cube. 10 into 10 into 10 1000. 1000ங்கிறது எத்தனை டிஜிட், which is a 4 digit number. ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பரை வந்து க்யூப் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே 4 digit கிடைக்கும்போது the cubes of all other 2 digit numbers are larger. மற்ற எல்லா 2 digit நம்பர்ஸ்க்குமே க்யூப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அது வந்து லார்ஜராக தான் கிடைக்கும். அதனால தான் the cube of 2 digit number may be a 3 digit number is false. Fourth one, the cube of a 2 digit number may have 7 or more digits. 2 digit நம்பரோட க்யூப் வந்து 7க்கும் அதை விட அதிகமான டிஜிட்ஸாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபால்ஸ் தான். எதனாலன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர் எடுத்துக்கலாம். ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர் என்னது 100. அதோட க்யூப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 100 cubes equal to 100 into 100 into 100, that is 10 lakh. இப்போ இந்த இது வந்து 10 lakhங்கிறது which is a smallest 7 digit number. இதுதான் ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர். 6 zeros இருக்குது, ஒரு 1 இருக்குது. ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர். 2 digit நம்பருங்கிறது வந்து 100 விட லெஸ்ஸாக இருக்கும். எதனால்? ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர் 100ங்கிறதுனால. இப்போ 2 digit நம்பரோட க்யூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 100 cube விட லெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ 100 cube தான் ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர்னா கண்டிப்பாக 2 digit நம்பரோட க்யூப் வந்து லெஸ் தென் 7 digitஆக இருக்க தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் the cube of 2 digit number may have 7 or more digitsங்கிறது ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபிஃப்த் ஒன், cube numbers have an odd number of factors. க்யூப் நம்பர்ஸ்க்கு ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2 cube எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ என்னது 8. இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 எதெல்லாம் 1 2 4 8. இது எத்தனை இருக்குது? 4 நம்பர் இருக்குது. 2 cube has 4 factors. 4ங்கிறது என்னது ஈவன் நம்பர், which is an even. அதனால தான் cube numbers have an odd number of factorsங்கிறது ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம். Fourth one, you are told that 1331 is a perfect cube. Can you guess without factorization what its cube root? Similarly, guess the cube roots of these numbers. First வந்து 1331 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வித்தவுட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் க்யூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி யூனிட் டிஜிட்ஸ் வந்து ஒரு நம்பருக்கு வந்து யூனிட் டிஜிட்டில் வந்து 1 இருந்ததுன்னா அதோட க்யூப் வந்து 1ல் எண்ட் ஆகும். அதே இந்த நம்பர் 2ல் எண்ட் ஆனால் க்யூப் வந்து 8ல் எண்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட்டில் வந்து 3 இருந்ததுன்னா அதோட க்யூபோட யூனிட் டிஜிட் வந்து 7ல் வந்து எண்ட் ஆகும். ஒரு நம்பர் 4ல் எண்ட் ஆனால் க்யூப் வந்து 4ல் எண்ட் ஆகும். ஒரு நம்பர் 5ல் எண்ட் ஆனால் அதோட க்யூப் 5ல் எண்ட் ஆகும். 6ல் எண்ட் ஆனால் அதோட க்யூப் 6ல் எண்ட் ஆகும். 7ல் எண்ட் ஆனால் அதோட க்யூப் வந்து 3ல் எண்ட் ஆகும்.
8ல் வந்து எண்ட் ஆனால் அதோட க்யூப் வந்து 2ல் எண்ட் ஆகும். யூனிட் டிஜிட் வந்து ஒரு நம்பர் 9 வந்து இருந்தது அப்படின்னா அதோட க்யூப்க்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து 9ஆக இருக்கும். 0வாக இருந்தால் அதோட க்யூப்க்கு 0வாக இருக்கும். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட 10 க்யூபோட வேல்யூ என்னது 1000. 20 க்யூபோட வேல்யூ என்னது 8000. 30 க்யூபோட வேல்யூ வந்து 27000. 40 க்யூபோட வேல்யூ வந்து 64000. இது ஈஸியாக வந்து நம்ம க்யூப் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து 1331க்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். விதவுட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 1331ங்கிறது பெர்ஃபெக்ட் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. அதோட யூனிட் டிஜிட்டில் என்ன நம்பர் இருக்குது 1 இருக்குது. க்யூபோட யூனிட் டிஜிட்டில் 1 இருந்தால் அதோட க்யூப் ரூட்டோட யூனிட் டிஜிட்லேயும் 1. சின்ஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் த கிவன் க்யூப் இஸ் 1, the unit digit of its cube root must also be 1. இது வந்து 1ங்கிறது நம்ம இப்போ வந்து டிசைட் ஆயிடுச்சு. இப்போ என்ன நம்பருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1331ங்கிறது 10 க்யூப் 1000க்கும் 20 க்யூப் 8000க்கும் நடுவில் தான் இருக்குது. 10 க்யூப் லெஸ் தேன் 1331 லெஸ் தேன் 20 க்யூப். இப்போ 10க்கும் 20க்கும் நடுவில் 1 எண்ட் ஆகிற நம்பர் வந்து 11ஆக தான் இருக்க முடியும். Therefore, the number should be 11. Cube root of 1331 is equal to 11. Next, 4913க்கு வந்து cube root find out பண்ணலாம். இப்போ 4913ல யூனிட் டிஜிட் வந்து என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ எந்த ஒரு க்யூப் நம்பருக்கும் 3 வந்து யூனிட் டிஜிட்டாக இருந்தால் அதோட க்யூப் ரூட்டுக்கு வந்து யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும் 7 இருக்கும். ஸோ யூனிட் டிஜிட் ஆஃப் த க்யூப் இஸ் 3னா யூனிட் டிஜிட் ஆஃப் த க்யூப் ரூட் இஸ் 7. இந்த 4913ங்கிறது வந்து 10 க்யூப்ஸ் ஈக்குவல் டு 1000க்கும் 20 க்யூப்ஸ் ஈக்குவல் டு 8000க்கும் இன்பிட்வீன் இருக்குது. 10 க்யூப் லெஸ் தேன் 4913 லெஸ் தேன் 20 க்யூப். அப்போ 10க்கும் 20க்கும் நடுவில் க்யூப் வந்து 3ல் எண்ட் ஆகிற மாதிரியும் க்யூப் ரூட் 7ல் எண்ட் ஆகிற மாதிரியும் எந்த நம்பர் இருக்குது 17 தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் த நம்பர் ஷுட் பி 17. Cube root of 4913 is equal to 17. Next one 12167. இதுக்கு வந்து cube root without factorization find out பண்ணணும். 12167 ஓட யூனிட் டிஜிட் என்ன 7. அப்போ cube வந்து 7ஆக இருந்தால் அதோட cube rootோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும் 3ஆக இருக்கும். Unit digit of the given cube is 7. That implies unit digit of the cube root is 3. Also the 12167ங்கிறது வந்து 20 க்யூப் 8000க்கும் 30 க்யூப் 27000க்கும் இன்பிட்வீன் இருக்குது. அதுதான் 20 க்யூப் லெஸ் தேன் 12167 லெஸ் தேன் 30 க்யூப். 20க்கும் 30க்கும் நடுவில் அப்போ எந்த நம்பராக இருக்க முடியும் அதோட க்யூப் ரூட் 23ஆக தான் இருக்க முடியும். நம்பர் எண்ட் வித் 3. க்யூப் ரூட் ஆஃப் 12167 இஸ் ஈக்குவல் டு 23. நெக்ஸ்ட் ஒன் 32768. இப்போ 32768ல் வந்து யூனிட் டிஜிட் என்ன இருக்குது 8 இருக்குது. க்யூபோட யூனிட் டிஜிட் வந்து 8ஆக இருந்தால் க்யூப் ரூட்டோட யூனிட் டிஜிட் வந்து என்னவாக இருக்கும் 2ஆக இருக்கும். ஸோ யூனிட் டிஜிட் ஆஃப் த கிவன் க்யூப் இஸ் 8. யூனிட் டிஜிட் ஆஃப் த க்யூப் ரூட் இஸ் 2. 32768ங்கிறது வந்து 30 க்யூப் 27000க்கும் 40 க்யூப் 64000க்கும் இன்பிட்வீன் இருக்குது. ஸோ 30 க்யூப் லெஸ் தேன் 32768 லெஸ் தேன் 40 க்யூப். இப்போ 30க்கும் 40க்கும் நடுவில் தான் க்யூப் ரூட் இருக்குது. அது வந்து 2ல் வந்து எண்ட் ஆகணும். அப்போ என்ன நம்பராக இருக்க சான்ஸ் இருக்குது த நம்பர் மஸ்ட் பி 32. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 32768 is equal to 30. Fifth one, which of the following is the greatest? Explain your reasoning. இங்கே 67 க்யூப் மைனஸ் 66 க்யூப் கொடுத்துருக்காங்க. இங்கே 67 ஸ்கொயர் மைனஸ் 66 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இங்கே 43 க்யூப் மைனஸ் 42 க்யூப், இங்கே 43 ஸ்கொயர் மைனஸ் 42 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எது கிரேட்டஸ்ட்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்மாலர் நம்பர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். கான்சிக்யூட்டிவ் க்யூப்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது சின்ன நம்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். 2 கான்சிக்யூட் நம்பர்ஸ் 2 1 எடுத்திருக்கோம். 2 க்யூப் மைனஸ் 1 க்யூப்ஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 1 7. அடுத்து 2 கான்சிக்யூட்டிவ் க்யூப்ஸ் எடுத்திருக்கோம். 3 க்யூப் மைனஸ் 2 க்யூப்ஸ் ஈக்குவல் டு 27 மைனஸ் 8 19. அதே மாதிரி ஸ்கொயர்ஸ் எடுத்திருக்கோம்.
2 consecutive square numbers எடுத்திருக்கோம். 2 square minus 1 square is equal to 4 minus 1 is equal to 3. இன்னொரு 2 consecutive square numbers எடுத்திருக்கோம். அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 3 square minus 2 square is equal to 9 minus 4 5. இதில் வந்து அப்சர்வ் பண்ணால் என்ன அப்படின்னா difference between cubes of 2 consecutive number is greater than difference between the square of those numbers. அதாவது ரெண்டு கான்சிக்யூட்டிவ் க்யூப்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸோட டிஃப்ரென்ஸை விட கிரேட்டராக தான் இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த க்யூப்ஸ் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ் லார்ஜர் தேன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்கொயர் ஆஃப் தோஸ் நம்பர்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் 3 cube minus 2 cube வேல்யூ 19 வந்து 3 square minus 2 square 5ங்கிற வேல்யூவோட கிரேட்டராக இருக்குது. 67 cube minus 66 cube is greater than 67 square minus 66 square நமக்கு கிடச்சிருது. இப்போ இந்த க்யூப்ஸோட நம்பர் இருக்கு இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆக ஆக இப்போ 2 வந்து 3 ஆகுது, இங்கே வந்து 1 2 ஆகிருக்கு இல்லையா, அப்போ அது டிஃப்ரென்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி தான் ஸ்கொயருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இங்கே ரீசன் எழுதியிருக்கிறோம். when the numbers increase the difference in their cubes also increases. நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக க்யூப்ஸோட டிஃப்ரென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, 67 cube minus 66 cube is greater than 43 cube minus 42 cube. நம்பர் இன்க்ரீஸ் ஆக அதோட டிஃப்ரென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். சிமிலர்லி ஸ்கொயருக்கும் அப்படி தான், நம்பர் இன்க்ரீஸ் ஆக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் கிரேட்டராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது எது இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்மாலர் நம்பரில் வந்து 19 தான் எல்லாத்தையும் விட கிரேட்டராக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த 67 cube minus 66 cube தான் கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். இப்போ வர ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.